அம்பேத்கர்ல முழுசா தெரிஞ்சவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் என்னென்ன தவறு பண்ணீங்க அம்பேத்கர் சொல்றதை விட நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே அமித்ஷா அவர்கள் சொன்னது தவறுதான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அம்பேத்கர் ஐயா வந்து ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 18 ஈக்குவாலிட்டிக்காக அந்த ஆர்டிகல்ஸ் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டரா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க முடியுது, அந்த இடத்துக்கு உச்சத்தை அடைய முடிஞ்சது. எந்த அளவுக்கு விஷனரியா அம்பேத்கர் அவர்கள் இருந்திருந்தா ஈவன் டைட்டில் கொடுக்கறதுனால கூட இன்இக்வாலிட்டி வரும், டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிசஸ் வரும், அதை நம்ம அபாலிஷ் பண்ண நினைச்சிருப்பாரு. When the world was actually promoting discrimination, including US in 1950, அம்பேத்கர் ஐயா அவர்கள் அன்டச்சபிலிட்டியை வந்து சின், அதாவது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டியை வந்து கொண்டு வந்தார். அவரை சுத்தி தான் அரசியலே நடக்கணும். அப்போ ஆக்டர் விஜயா இருக்கலாம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கலாம், ராகுல் காந்தியா இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், இல்ல எந்த கட்சி இந்தியாவில் இருந்தாலும் அம்பேத்கர் அவரை தொடாம அரசியல் பண்ண முடியாது, இனிமே பண்ணவும் கூடாது. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அம்பேத்கருடைய போட்டோவை எடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போறது, அப்புறம் போராட்டம் நடத்துறதுக்கு இப்ப இறங்கியிருக்காங்க. பட் காங்கிரஸ் வந்து அம்பேத்கருக்கு என்னென்ன பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தியுடைய ஐடியாலஜிக்கல் மென்டார் சாம் பிட்ரோடா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது, த பிக்கஸ்ட் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரீஸ் மாடர்ன் ஹிஸ்டரி இஸ் தட் டாக்டர் அம்பேத்கர் இஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து ஒரு தவறான கருத்தை முன் வச்சதா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? டெஃபினட்டாக நவநீத், இன்னைக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு முகவரி கொடுத்த படிப்பு நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொன்னாக்க, அந்த எஜுகேஷனை நம்மளுக்கு ரைட்டாக கொடுத்தவர் பாரத் ரத்னா பாபா சாஹேப் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் செய்த அந்த மகத்துவமான விஷயம்தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நேற்று அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல வந்து அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதை விட்டுட்டு கடவுளோட பெயர் சொன்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் வந்து இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான பேசியிருந்தார். இந்த ஒப்பீடே ஃபர்ஸ்ட் தவறு. அவர் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கலாம், அவர் வந்து பல விஷயத்தில் வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். டெஃபினட்டாக எலெக்ஷன் வின் பண்ணி தான் அவரும் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்காரு. இன்ஃபேக்ட் பல இடங்களில் வந்து அவர் பண்ண பல சட்ட திருத்தங்கள், அவருடைய ஸ்பீச்சஸ்ஸு, இல்லை பாரதிய ஜனதா பார்ட்டி கொண்டு வந்த பல சட்டங்களை வந்து நம்ம ஆதரித்து பேசியிருக்கோம். பட்டு இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் செய்தது தவறு தான். காரணம் என்னன்னா, நீங்க காங்கிரஸை எதிர்க்கிறதா இருந்தாலும் காங்கிரஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸை வச்சு எதிர்க்கிறது தர்மம். இல்ல காங்கிரஸை வந்து எதிர்க்கும் பொழுது காங்கிரஸ் செய்த தவறுகளை சுட்டி காட்டி எதிர்க்கிறது கரெக்டா இருந்திருக்கும். பட் நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அம்பேத்கருக்கு ஸ்டாச்சு வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அம்பேத்கரோடைய ஸ்டாச்சு முன்னாடி எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பணிவாக அம்பேத்கர்ல வந்து இன்ஃபேக்ட் செலிப்ரேட் பண்றாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கேபினெட்ல அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லும் பொழுது, இன்னைக்கு ஆக்சுவல் நெருக்கடி அமித்ஷாவை தாண்டி யாருக்கு இந்த நெருக்கடி இருக்குன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பத்தி பேசினதுனால, சர்ச்சையா பேசினதுனால அவருக்கு வந்து நெருக்கடினா, அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்தியாவில் மட்டும் பிரபலம் கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் உலக அரங்குல பிரபலமானவர். இன்னைக்கு பல நாட்டில் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதாவது ரிசர்வேஷன் பாலிசிஸை வந்து கொண்டு வரும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் செஞ்ச பல ரிசர்ச் தான் வந்து மேற்கோள் காட்டி ஒரு நாட்டிலையுமே
அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ரிசர்வேஷன் பாலிசிஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலாக அங்கே இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ் பீப்புள் சர்டன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரெகக்னைஸ்டாக சொசைட்டிஸில் வந்து இருக்கும்போது மார்ஜினலைஸ் பீப்புளுடைய கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் அல்ல ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸை வந்து கொண்டு வரதா இருக்கட்டும், ரெஃபர் பண்ணக்கூடிய லிட்ரேச்சர் அம்பேத்கரோட லிட்ரேச்சர். பாயிண்ட் நம்பர் 1. இதனால இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமித்ஷா வந்து கண்டிப்பாக அவருடைய கமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண முடியாது. பட் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாரு, பார்லிமெண்ட்ல வந்து காங்கிரஸை வந்து என்னென்ன அம்பேத்கருக்கு தவறு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டி அவர் டிபேட் பண்றாரு. அட் த எண்ட் ஆஃப் த டே காங்கிரஸ் என்னென்ன தவறு பண்ணீங்க அம்பேத்கர் சொல்றதை விட நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே அமித்ஷா அவர்கள் சொன்னது தவறுதான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் அம்பேத்கரை பத்தி பல இடங்கள்ல பேசின ஸ்பீச்சை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு இடத்துலையும் வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து அம்பேத்கர் ஐயா மேல வந்து ரெஸ்பெக்ட் வச்சிருக்காருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னும் பொழுது அம்பேத்கர் ஐயாவுடைய கான்ட்ரிபியூஷனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அளவுக்கு வந்து அவரை செலிப்ரேட் பண்றாரு. நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் இல்லாம வாஜ்பாய் அவர்கள், அடல் பிஹாரி வாஜ்பாய், பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அம்பேத்கர் அவருடைய பர்த்டேவை நேஷனல் டேவா டிக்ளேர் பண்ணி ஹாலிடேஸும் அனௌன்ஸ் பண்ணாரு. அதை தாண்டி அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1990களில் அப்ப இருந்த நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து முன்மொழியும் போது அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு முக்கியமானவர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். இந்த மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டி அம்பேத்கர் அவர்களுடைய விஷயங்களை, அம்பேத்கர் அவர்களை செலிப்ரேட் பண்ணாலும் நீங்க இன்னைக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது இது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு, கடவுள் பேரை சொன்னாலும் அட்லீஸ்ட் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒப்பீடே தவறு. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தினால தான் இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபிசி சமுதாயத்திலிருந்து வந்து லாங்கஸ்ட் சர்விங் ஓபிசி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதற்கு காரணம் அம்பேத்கர் தான். இன்னைக்கு ரிசர்வேஷன் ஆகப்பட்டது ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 18, ரைட் டு ஈக்குவாலிட்டி. அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கிறதுனால தான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி கொண்டு வந்தார் அம்பேத்கர் அவர்கள். நவனீத், இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இப்படி பேசும்பொழுது காங்கிரஸ் வந்து அது பொலிட்டிசைஸ் பண்றாங்க. பட் உண்மையாலே மக்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, அம்பேத்கர் வந்து என்ன கொடுத்திருக்காரு, இந்த நாட்டுக்கு என்ன கொடுத்திருக்காரு, why is he called as the father of the Indian constitution அப்படிங்கிறத டெஃபினட்டா வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த தருணத்துல. ஏன்னா சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கலாம், அமித்ஷா என்ன பேசினாரு, ராகுல் காந்தி என்ன பேசினாரு, பிரியங்கா காந்தி என்ன பேசினாங்க, நரேந்திர மோடி அவர்கள் வந்து எப்படி டிஃபெண்ட் பண்றாரு, நாடு முழுக்க என்ன மாதிரியான போராட்டங்கள் நடக்குதுங்கிறது ஒரு பக்கம். பட் அம்பேத்கர் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வரும் பொழுது we the people of India having solemnly resolved to constitute India into sovereign socialist secular democratic republic and to secure to all its citizens justice. அந்த ஜஸ்டிஸ் கொண்டு வரும்போது 3 விதமான ஜஸ்டிஸ் கொண்டு வந்தார் அம்பேத்கர் அவர்கள். ஒன்று சோஷியல் ஜஸ்டிஸ், ரெண்டாவது எக்கனாமிக் ஜஸ்டிஸ், மூணாவது வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், அந்த ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸை ஆட் பண்றாரு. மூணாவது ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொமோட் among them all. Fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact, give to ourselves this constitution அப்படின்னு சொல்லி பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் வந்து கொண்டு வராரு. அஃப்கோர்ஸ் பிரியாம்பிள்ல வந்து சப்சிக்வெண்டா பல அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்ததும் நம்மளுக்கு தெரியும். காங்கிரஸ் தான் பண்ணாங்க அந்த அமெண்ட்மெண்ட். இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் அம்பேத்கர் வந்து சில வேர்டிங்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியும் காங்கிரஸ் தான் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்பிஸ்கே பல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் யாரை வந்து சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டியா போடணும், கரெக்டான பர்சன் யாரா இருக்கும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்பேத்கர் அவர்களோட பேர் தான் வந்து
நாமினேட் பண்ணப்பட்டது. அஃப்கோர்ஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து வரக்கூடாதுன்றத முடிவோடு இருந்தாங்க. அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பட் அம்பேத்கர் அவர்கள் வந்து சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டியை ஏன் சூஸ் பண்ணாங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் எழுதின ரிசர்ச் புக்கு தான் ருபி அண்ட் இட்ஸ் எவல்யூஷன். அந்த புக்கு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்குறதுக்காகவே காரணமா இருந்தது. த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி அண்ட் ருபியோட எவல்யூஷனை பத்தி எழுதியிருந்தாரு. அப்போ ஆர்பிஐ தொடங்குறதுக்கு பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் காரணம். ரெண்டாவது உமன் ரைட்ஸ்க்காக பல ஸ்டெப்ஸை வந்து கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்ததும் அம்பேத்கர் அவர்கள் தான். இன்னைக்கு பல ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய லேபரர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு PF இருக்கு, அவங்களுக்காக வந்து நிறைய சோஷியல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு காரணமும் அம்பேத்கர் அவர்கள் தான். சைல்டு எஜுகேஷன் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு காரணமும் அம்பேத்கர் தான். முக்கியமா பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அண்டர் ஆர்டிகல் 15 clause 3ல கொடுக்கணும்னு சொன்னதும் அம்பேத்கர் தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படியெல்லாம் கொண்டு வந்தா இந்த நாடு வந்து ஒன்றா இருக்கும், சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, யூனிட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்பேத்கர் அவர்கள் பல ஸ்டெப்ஸை கொண்டு வந்திருக்காரு. அதனால அம்பேத்கர் சொல்றது வந்து ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அதுதான் ரியாலிட்டி. அதான் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கும் எனக்கும் முகவரி கொடுத்தது இந்த நாட்டில் அம்பேத்கர் ஐயா தான். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிரதமரா முகவரி கொடுத்தது காரணம் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் தான். ஏன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உழைப்பால பிரைம் மினிஸ்டரா வந்து உயர்ந்திருக்காரு. அவர் சொல்லக்கூடிய அவருடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, ஒரு டீ செலரா இருந்தேன், இன்னைக்கு நான் பிரைம் மினிஸ்டரா உயர்ந்திருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு உலகரங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவர் இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க. அதுக்கு காரணம் யாரு? அம்பேத்கர் ஐயா வந்து ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 18 ஈக்குவாலிட்டிக்காக அந்த ஆர்டிகல்ஸ் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டரா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க முடியுது, அந்த இடத்துக்கு உச்சத்தை அடைய முடிஞ்சுது. ரெண்டாவது நம்மளுடைய பிரசிடென்ட் முர்மு அவர்கள், அவங்க கூட இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆயிருக்க முடியுதுன்னா பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சட்டத்தினால தான். நம்மளோட ஓன் ஸ்டேட்ல நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா ஒரு சாதாரண மீனவருடைய குடும்பத்தில் பிறந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆனது காரணமும் நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சட்டம் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் காமராஜர்ல இருந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா காமராஜர், அதுக்கப்புறம் பக்தவாட்சலம், சப்சிக்வெண்டா அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அவர்கள், ஸ்டாலின்லேருந்து இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயாநிதி அவர்கள் வரைக்கும் ஆகிறதுக்கு காரணமும் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் தான். யாருமே அம்பேத்கர் அவர்களை லைட்டா எடுத்துக்க கூடாது. காரணம் என்னன்னா, அவர் வந்து இந்த நாட்டுக்காக உழைச்சு பல நாடுகளுடைய அரசியல் சட்டத்தை வந்து ஹார்மனைஸ் பண்ணி ஒன் ஆஃப் த லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 3 வருடங்கள்ல டிராஃப்ட் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் நடத்தி அதில் வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உருவாக்குனதுனால தான் இன்னைக்கு ஒரு சிட்டிசனும் இந்தியாவில் ஃப்ரீடமோடையும் லிபர்ட்டியோடையும் ஈக்குவாலிட்டியோடையும் ஃப்ரெட்டர்னிட்டியோடையும் நம்ம வந்து இருக்க முடியுது. அப்படின்னும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் வந்து உலக தலைவர், இஸ் அ குளோபல் லீடர். அவருடைய படிப்பும் அந்த மாதிரி தான். சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அம்பேத்கர்ன்ற பேர் எல்லா கட்சியினராலையும் ஒரு அரசியல் துருப்புச்சீட்டாக தானே சார் இந்த பேர் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ பாஜகல இருந்து ஆரம்பிச்ச விஜயோட டிவிகே கட்சி வரைக்குமே எல்லாரும் அம்பேத்கர்ன்ற ஒரு பேர் தானே சார் தூக்கி பிடிக்கிறாங்க. நவனீத், நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து 100% ரைட். அம்பேத்கர் ஐயா பத்தி ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகமாகப்பட்டது த ராடிக்கல் இன் அம்பேத்கர், த கிரிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக்கு. இந்த புக்காக்கப்பட்டது பென்குயின் பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புஸ்தகம் வந்து டெஃபினட்டாக ஒரு சட்ட மாணவர்களும் அரசியல் தலைவர்களும் அப்புறம் அம்பேத்கர் அவர்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய பொலிட்டீஷியன்ஸும் டெஃபினட்டாக இந்த புக்கை வந்து படிக்கணும். இந்த புக்காகப்பட்டது சூரஜ் என்டே அப்புறம் ஆனந்த் தெண்டுல்கர் எழுதியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா,
இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருந்தது பாஸ்ட்ல, அது எப்படி ரிலீஜியஸ் பேஸ்டா இருந்தது, எல்லா ரிலீஜனுமே, இது வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது, எப்படிலாம் டிஸ்கிரிமினேஷன் ஒரு ரிலீஜன் இருக்கு, உலக லெவல்ல வந்து எப்படி டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்ல எப்படி இருந்தது, அதுக்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, அம்பேத்கர் அவர்களுடைய தாட் ப்ராசஸ் இதெல்லாம் சரி பண்ணி இந்தியாவை வந்து எப்படி ஒற்றுமை அடையணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அம்பேத்கர் அவர்கள் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அம்பேத்கர் அவர்கள் ஒரு நேஷனலிஸ்ட். அவர் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா யுனைட் ஆகணும், இந்தியா வந்து ஒரு சாவரின் பவரோட இருக்கணும், இந்தியா வந்து ஒரு இன்டெகிரேட்டட் நேஷனாக இருக்கணும். ஸோ சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி தான் அம்பேத்கர் அவர்களுடைய தாட் ப்ராசஸ் இருந்துட்டு இருந்தது. அதுக்காக தான் ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தார், அதுவும் ஃபெடரல் நேஷன்ல. ஏன் ஃபெடரல் நேஷன்னா யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 1 லெஜிஸ்லேட்டிவ், 2வது எக்ஸிக்யூட்டிவ், 3வது ஜுடிஷியரி. இது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது வந்து முழுசா வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இல்லை. ஆனா அம்பேத்கர் அவர்கள் அதை மேம்படுத்தி உலக லெவலில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிராக்டிசஸை கொண்டு வராரு. அப்படின்னும் பொழுது அரசியல் தலைவர்கள் அம்பேத்கர் அவர்களை வந்து ஒரு ஐக்கானாவும் ஒரு ரோல் மாடலாகவும் எடுத்துக்கிறது தவறே கிடையாது. இன்ஃபேக்ட் அம்பேத்கர் அவர்களை அரசியல் படுத்துறது வந்து தவறில்லை. விஜய் அவர்கள் அரசியல் படுத்தினாலும் பரவாயில்ல, பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிச்சி அவரை வந்து அரசியல் படுத்தி அரசியல் சட்டத்தை வந்து நிலைநிறுத்தினாலும் பரவாயில்ல. திராவிட முன்னேற்ற கழகம் அம்பேத்கர் அவர்களை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க. டெஃபினட்டா அப்ப அம்பேத்கர் அவர்களை வந்து உயர்ந்த இடத்துல தான் பாக்குறாங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் பேரை திராவிட முன்னேற்ற கழகம் பெருசா வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசா வந்து ப்ராபகேட் பண்ணது கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம அம்பேத்கருடைய மணிமண்டபம் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாரு. எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் அவர்களுக்கு ஸ்டாச்சு, அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, கால் மேல கால் போட்டிருப்பாரு அம்பேத்கர் அவர்கள். நீங்க பாருங்க, எல்லா ஸ்டாச்சுவும் நின்றுட்டு இருக்க ஸ்டாச்சு தான் இருக்கும். ஆனா அம்பேத்கர் அவர்களுக்கு மட்டும் நரேந்திர மோடி அவர்கள் ஓபன் பண்ணும்பொழுது புஸ்தகத்துல கையில வச்சுக்கிட்டு அவர் கால் மேல கால் போட்டிருக்கிற ஒரு ஸ்டாச்சுவை, அதுவும் பெரிய ஸ்டாச்சுவை வந்து ஓப்பன் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. தெலுங்கானால பார்த்தீங்கன்னா சட்டசபை பக்கத்துலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 145 ஃபீட் ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஏன் அரசியல் தலைவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை அரசியல் படுத்துறாங்க, ஏன் வந்து அவரை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட். ஏன் கிராட்டிடியூட்னா, அவர் இல்லைன்னா அந்த பொசிஷன்ஸே கிடையாது, அவர் இல்லைன்னா டெமோக்ராட்டிக் சிஸ்டமே கிடையாது, அவர் இல்லைன்னா இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷியரி கிடையாது, அவர் இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிடையாது. இது எல்லாத்தையும் டிவைஸ் பண்ணவரே அம்பேத்கர் தான். இந்த நாட்டுடைய ஆர்கிடெக்சரை அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழியா இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஆர்கிடெக்சரை கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியோட கான்ஸ்டிடியூஷனலிசமோட உருவாக்குனது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அந்த ரீசனுக்காகவே அவர் வந்து அரசியல் படுத்தப்படுறாரு. இப்போ நிறைய பேர் வந்து அம்பேத்கர் அவர்கள் பெயரை வந்து யூஸ் பண்றதுக்கு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அம்பேத்கர் தான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் பாலிடிக்ஸா இருக்கிறத வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. அதான் சொல்ல வரேன். ஸோ அப்போ அம்பேத்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமான தலைவர். ஏன்னா அவர் அரசியல் சட்டத்தை கொண்டு வரும் பொழுது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக கொண்டு வரலையே. அரசியல் சட்டம் கொண்டு வரும் பொழுது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தானே கொண்டு வந்தாரு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் கொண்டு வந்தாரு. அதே கொள்கையில தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணும்போது பேசுறாரு, சப்கா சாத் சப்கா விகாஸ். அதே கொள்கையில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமான அரசு தானே சொல்றாரு. அப்போ அந்த எல்லோருக்குமான அந்த கொள்கையை முதல்ல இந்த நாட்டில் முழக்கமிட்டவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நவநீத், இந்தியா சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் 15, 1947 வாங்கும் பொழுது அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரதுக்கு முன்னாடி பவர் யார்கிட்ட இருந்ததுன்னு பாருங்க. பவர் ஆகப்பட்டது இந்த நாட்டில் இலீட்ஸ் கிட்ட இருந்தது. ஆனா அம்பேத்கர் ஐயா வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 75 வருஷம் ஆகுது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எத்தனை பேருக்கு இந்த நாட்டில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது பாத்தீங்கன்னா மார்ஜினைஸ் கம்யூனிட்டியில் வந்திருப்பாங்க. பட் ஆனா அம்பேத்கர் அவருடைய கான்ஸ்டிடியூஷன் தான் அவங்களுக்கு ஒரே ஹோப். இட் இஸ் அ பீகான் ஆஃப் லைட், இட் இஸ் அ ரே ஆஃப் ஹோப். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் ரே ஆஃப் ஹோப் ஃபார் த பர்சன். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா கூட அது அட்வான்டேஜா மாத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டு போயிருக்காரு பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவ்வளோ இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை டெஃபினட்டா அரசியல் ஆக்கப்படணும்.
அவரை சுத்தி தான் அரசியலே நடக்கணும். அப்போ ஆக்டர் விஜயா இருக்கலாம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கலாம், ராகுல் காந்தியா இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், இல்ல எந்த கட்சி இந்தியாவில் இருந்தாலும் அம்பேத்கர் அவரை தொடாம அரசியல் பண்ண முடியாது, இனிமே பண்ணவும் கூடாது. காரணம் என்னன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பெருமளவு இருக்கிறதுனால அவரை அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வணங்கி தான் நீங்க பார்லிமெண்ட்டுக்கும் போக முடியும், ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கும் போக முடியும். எக்ஸிக்யூட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களுக்கு வேலையும் கிடைக்குது. அது ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கலாம், ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கலாம், ஐஆர்எஸ் அதிகாரியா இருக்கலாம், எல்லாருக்குமே வேலை வாய்ப்பும் அவர் கொண்டு வந்த அந்த ஸ்ட்ரக்சர்னால தான் கிடைக்குதுங்கிறத பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகள் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிக்கிறது தவறொன்றும் கிடையாது, அரசியல் ஆக்குறதும் தவறொன்றும் கிடையாது. நவநீத் சார், அமித்ஷா அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தார் சார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பேசினதை மக்களிடையே காங்கிரஸ் தப்பா கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க சார். அதுவும் இல்லாம அவர் இன்னொரு கேள்வி வேற எழுப்புறாரு சார். காங்கிரஸோட காலகட்டத்தில் அமைச்சரவையில் இருந்த அம்பேத்கர் ஏன் ராஜினாமா பண்றாருன்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாரு சார். அது நியாயமான கேள்வி தானே சார்? இன்ஃபேக்ட் அமித்ஷா அவர்கள் இதை சொல்லும் பொழுது முக்கியமான 2 ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பார்க்கணும். எந்த தருணத்தில் அம்பேத்கர் அவர்கள் பார்லிமெண்ட்லேருந்து, அதாவது மினிஸ்டர்ஷிப்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு லெஜிஸ்லேட்டர் ரிசைன் பண்ணிட்டு போனாருங்கிறத நம்ம பார்க்கணும். அம்பேத்கர் அவர்கள் சொன்னது ஹிந்து கோட்ல, இந்து லால பல மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன்னா ரிலீஜனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனையும், ரிலீஜனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியும், ரிலீஜன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பல டாக்மேட்டிக் ப்ராக்டிசஸையும் சட்டத்தின் வழியில நம்ம சோஷியல் ரிஃபார்ம் வழியா கொண்டு வரணுன்றது தான் அம்பேத்கரோட பாயிண்டா இருந்தது. அப்போ காங்கிரஸும் சரி, அம்பேத்கர் அவர்கள் எதிர்த்த ஷாம் பிரசாத் முகர்ஜி இப்ப இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஐடியாலஜிக்கல் லீடரும் சரி, அம்பேத்கர் அவர்களை அந்த டைம்ல எதிர்த்தாங்க. ஸோ அம்பேத்கர் அவர்களை எதிர்த்தது காங்கிரஸ் மட்டும் கிடையாது. அந்த டைம்ல பிஜேபி, அதாவது ஜனசங், அதாவது ஷாம் பிரசாத் முகர்ஜி அவரும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை எதிர்த்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அப்ப லா மினிஸ்டரா இருந்த அம்பேத்கர் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு லேபர் ரிஃபார்ம்ஸ், ஹிந்து லால இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ், இன்ஃபேக்ட் எல்லா ரிலீஜன்லுமே அவர் ரிஃபார்ம் கொண்டு வரணும் தான் சொன்னாரு. அம்பேத்கர் அவர்கள் எல்லா ரிலீஜனுமே அவர் ரிஃபார்ம் கொண்டு வந்தா சொன்னார். இன்ஃபேக்ட் அம்பேத்கர் ரிலீஜன்ல இருக்கக்கூடிய எந்த ரிலீஜனுமே இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், இண்டிவிஜுவல் டிக்னிட்டி அஃபெக்ட் பண்ண விஷயம், உமன் ரைட்ஸ், இது எல்லாமே மாற்றி அமைக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அம்பேத்கருடைய எண்ணமா இருந்தது. ஆனா அந்த டைம்ல அம்பேத்கர் அவர்களுக்கு பல இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குனதுனால, இட் இஸ் ஜஸ்ட் நாட் காங்கிரஸ், அந்த டைம்ல இருந்த பல கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகளும் பார்த்து, இல்லாட்டி அப்ப இருந்த பல எம்பிஸும் அம்பேத்கர் அவர்களுக்கு நிறைய இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குறதுனால அம்பேத்கர் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு, ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் பொசிஷன்ஸ்கோ பவர்ஸ்கோ என்னைக்குமே பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்தவர் கிடையாது. அவர் ஒரு தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய படிப்பாலும் உயர்ந்தவர். நீங்க எடுத்து பாருங்க அவருடைய ஹிஸ்டரி. அவர் தான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட், எக்கனாமிக்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் யூஎஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டி. சப்சிக்வெண்டா லண்டனுக்கு போறாரு. லண்டனுக்கு போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா பாரிஸ்டர் படிக்கிறாரு. அங்கேயும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல எக்கனாமிக்ஸும் படிக்கிறாரு. அவருடைய படிப்பு எடுத்து பாருங்க, எல்லா துறையிலையும் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்ததுனால தான். அஃப்கோர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில பல மெம்பர்ஸ் இருந்திருக்கலாம், அவங்க விவாதிச்சாங்க. அந்த விவாதம் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை எடுத்து டிராஃப்ட் பண்ணி ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லெந்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும்பொழுது ஆர்டிகல் 17 கொண்டு வராரு. ஆர்டிகல் 17 பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அதே டைம்ல நீங்க அமெரிக்கா எடுத்து பாருங்க, அப்போ மார்ட்டின் லூதர் கிங் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேட்டிவ் பிராக்டிசஸ் போறதுக்காக. அப்ப அமெரிக்காலே கொண்டு வராத, யூரோப்லயே கொண்டு வராத, யூரோப்ல பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகள்ல 1978 தான் உமன்ஸ்க்கு ஓட் பண்ற ரைட்டே கிடைக்குது அங்க அந்த நாட்டுல. நவநீத், அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் 17 பாருங்க, abolition of untouchability. Untouchability is abolished and its practice in any form is forbidden. The enforcement of any disability arising out of untouchability shall be an offense punishable in accordance with law. அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 பாருங்க, abolition of titles. No title not being a military or academic distinction shall be conferred by the state. யாருக்கும் டைட்டில் கொடுக்க கூடாதுன்னு. No citizen of India shall accept any title from any foreign state. இன்னொரு கண்ட்ரில இருந்து டைட்டில்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு.
அதுக்கப்புறம் no person who is not a citizen of India shall hold, while he holds any office of profit or trust under the state, accept without the consent of the president any title from any foreign state. Subsequent, no person holding any office of profit or trust under the state shall, without the consent of the president, accept any present, emolument or office of any kind from or under any foreign state. அப்போ ஆர்டிகல் 17 and 18 மட்டும் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். எந்த அளவுக்கு விஷனரியா அம்பேத்கர் அவர்கள் இருந்திருந்தா ஈவன் டைட்டில் கொடுக்கறதுனால கூட இன்இக்வாலிட்டி வரும், டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிசஸ் வரும், அதை நம்ம அபாலிஷ் பண்ண நினைச்சிருப்பாரு. When the world was actually promoting discrimination, including US in 1950, அம்பேத்கர் ஐயா அவர்கள் அன்டச்சபிலிட்டியை வந்து சின், அதாவது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டியை வந்து கொண்டு வந்தாரு. அதுக்கான லாஸ் வந்து சப்சிக்வெண்டா வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் விஷனரியா இருந்திருக்காருன்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நவநீத், அம்பேத்கர் ஐயாவுடைய லைப்ரரி, அம்பேத்கர் ஐயாவுடைய லைப்ரரி தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் லைப்ரரி. அந்த லைப்ரரி எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுடைய கான்ஸ்டியூஷனும், அது மட்டும் இல்லாம கான்ஸ்டியூஷனல் தியரிஸ், ஏவி டைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி படிக்கணுங்கிற அந்த புஸ்தகத்தை கூட அவர் வாங்கி வச்சிருந்தாரு. எர்க்ஷர் மேஸ் பார்லிமெண்டரி பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகம் ஆகப்பட்டது 1798 வந்த புஸ்தகம். அந்த புஸ்தகம் பார்த்தீங்கன்னா அவரோட லைப்ரரியில் இருக்கு. இந்த மாதிரி அம்பேத்கர் தன்னுடைய சொந்த காசுல வாங்கின புஸ்தகம். இன்ஃபேக்ட் அம்பேத்கர் அவர்களுடைய டிமைஸ்க்கு அப்புறம் அவருக்கு இருந்த ஒரு கடன் அவர் வாங்கின புக்குக்கு கொடுக்க முடியாம போனதுதான். அந்த கடன் வந்து சப்சிக்வெண்டா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அடைக்கும் போது தெரிய வந்தது, அம்பேத்கர் அவர்கள் புஸ்தகம் வாங்குறதுக்காகவே அவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு புஸ்தகங்கள். அப்போ அம்பேத்கர் அவர்களுடைய விஷன் எந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்கு, அவருடைய தாட்ஸ் எந்த அளவுக்கு குளோபலா இருந்திருக்கு, எந்த அளவுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இருந்திருக்குன்றதை தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அவர் எல்லோருக்குமான தலைவர், இஸ் a குளோபல் லீடர். இதை தாண்டி நவநீத், அம்பேத்கர் அவர்களுடைய அம்பேத்கர் இன் லண்டன் அப்படிங்கிற புஸ்தகம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. யூகேல அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரெவியரன்ஸ் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெவியர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அவர் தங்கி இருந்த இடத்த அம்பேத்கருடைய மியூசியமாவே அங்க இருந்துட்டு இருக்கு. எங்க யுனைடெட் கிங்டம்ல லண்டன்ல. ஏன்னா அவர் தங்கியிருந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட ரூமே ப்ரிசர்வ் பண்றது இல்லையே. அப்ப ஏன் அம்பேத்கர் அவர்கள் ரூமை வந்து இந்த அளவுக்கு வந்து செலிப்ரேட்டடா ப்ரிசர்வ் பண்றாங்க, ஏன் அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறாங்க? ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆகப்பட்டது எட்டர்னல். அதே மாதிரி அம்பேத்கர் அவருடைய ஸ்பீச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியை பத்தி கூட அவர் விமர்சனம் பண்ணியிருப்பாரு. அட் த சேம் டைம் நேதாஜியுடைய ரோல் என்னன்றதை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு வந்து நேதாஜியுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது ஃப்ரீடம் மூமெண்ட்லன்னு. இன்ஃபேக்ட் அவர் கொடுத்த இன்டர்வியூ பிபிசியில் எல்லா சட்ட மாணவர்களும், சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாருமே அந்த பிபிசியில் அவர் கொடுத்த இன்டர்வியூ பார்க்கணும். இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதுன்னு, காந்தினாலயா நேதாஜினாலயா எப்படி சுதந்திரம் கிடைச்சதுங்கிற அந்த இன்டர்வியூ கூட அவர் கொடுத்திருக்காரு. அதனால அம்பேத்கர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆகப்பட்டது இட்ஸ் இன்ஃபைனைட் டு த கண்ட்ரிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபைனைட். நீங்க எந்த துறையா வேணா எடுங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசியா இருக்கட்டும், இல்ல அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து இடபிள்யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இன்னைக்கு வந்து ஏஎம்யூக்கு வந்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததா இருக்கட்டும், ட்ரிபிள் தலாக்கை வந்து டிஸ்கிரிமினேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணதா இருக்கட்டும், இல்ல தேவதாசி சிஸ்டம் 1950s வந்து எடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே, அது மட்டும் இல்லாம எல்லா தட்டு மக்களும் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ரிஃபார்மா இருக்கட்டும், எல்லா ரிஃபார்ம்லையும் இன்னைக்கு வரக்கூடிய ஆக்ட்ல இருந்து முன்னாடி வந்த பல மாற்றங்களுக்கும் அம்பேத்கர் ஐயா தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா நம்ம வந்து உணரணும். அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்களுடைய வீட்டு பெயரே ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அவரோட வீட்டு பெயரே ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அது மட்டும் இல்லாம அவருடைய புக் ஒன்று இருக்கு, அம்பேத்கர்ஸ் அட்டெண்டன்ஸ் டைரின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் இருந்த யார் அட்டெண்டண்டா இருந்தாரோ அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய செல்ல பிராணியோட பேர் டாபி. அம்பேத்கர் அவர்களுடைய வீட்டு பெயர் ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அம்பேத்கர் அவர்கள் வந்து எந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து காமன் பீப்புளோட பேசியிருக்காருங்கிறது அட்டெண்டன்ஸ் டைரின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகம் எடுத்து பார்க்கும் பொழுது அம்பேத்கர்களுடைய அந்த நிஜமான எம்பத்தியை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அம்பேத்கர்ல முழுசா தெரிஞ்சவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம
இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அம்பேத்கருடைய போட்டோவை எடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போறது, அப்புறம் போராட்டம் நடத்துறதுக்கு இப்ப இறங்கியிருக்காங்க. பட் காங்கிரஸ் வந்து அம்பேத்கருக்கு என்னென்ன பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா அவார்டே தரல. கிட்டத்தட்ட எத்தனை டிகேட். இன்ஃபேக்ட் இந்தியால அரசு சட்டம் வந்து பாரத் ரத்னாங்கிற ஒரு அவார்டு வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் பர்சன் யார் கொடுத்துருக்கணும்? பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் கொடுத்துருக்கணும். ஆனா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல டிகேட்ஸ் வந்து கொடுக்காம வச்சிருந்தாங்க. சப்சிக்வெண்டா நான் காங்கிரஸ் லீடர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுத்தாங்க, கன்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ், அவங்க ஃபேமிலி வழியா வந்த பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா கொடுத்துட்டு இருந்தாங்களே தவிர அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் பண்ண உழைப்புக்கும் அரசியல் சட்டத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கும் கொடுக்கறதுக்கான மனசும் வரல, அதுக்கான சுச்சுவேஷன்ஸும் உருவாக்கல காங்கிரஸ். ரெண்டாவது, அம்பேத்கர் அவர்களுடைய போட்டோவே கிடையாது பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்த வரைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு ஸ்டாச்சு உருவாக்கியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மூணாவது, காங்கிரஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பர்த் பிளேஸை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி அவருடைய பிளேசஸ் அசோசியேட்டட் வித் அம்பேத்கர், எந்தெந்த பிளேஸ்லாம் அம்பேத்கர் விசிட் பண்ணாரோ, எந்தெந்த பிளேஸ்லாம் அம்பேத்கர் வந்து செயல்பட்டாரோ அந்த இடத்தெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காகவும் டிஸ்ரிகார்ட் பண்றதுக்கும் பல ஸ்டெப்ஸை காங்கிரஸ் எடுத்தது பார்க்க முடியுது. அதே மாதிரி நேரு வந்து அம்பேத்கர் அவர்களை தோற்கடிக்கணும்னு 2 முறை காங்கிரஸை வந்து நிக்க வச்சது வந்து நம்மளால பார்க்க முடியுது. அந்த டிஃபீட் ஆனது 1952லயும் 1954லயும் அம்பேத்கர் அவர்களை டிஃபீட் பண்றதுக்கான பல செயல்முறையை நேரு அவர்கள் எடுத்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அது அரசியல், பட் ஸ்டில் நேரு வந்து எடுத்திருக்க நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியுடைய ஐடியாலஜிக்கல் மென்டார் சாம் பிட்ரோடா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது, த பிக்கஸ்ட் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரீஸ் மாடர்ன் ஹிஸ்டரி இஸ் தட் டாக்டர் அம்பேத்கர் இஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும். பிஜேபி ஒரு பக்கம் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் செஞ்சது வந்து பார்லிமெண்ட்ல ஏற்கப்படாத விஷயம் தான். பட் அட் த சேம் டைம் காங்கிரஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்களுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ், அவர் வந்து எழுதின புஸ்தகங்கள், அவர் வந்து கொடுத்த ஸ்பீச், அவரோட ரைட்டிங்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அந்த புஸ்தகங்கள் வந்து இன்னும் அவுட் ஆஃப் பப்ளிகேஷன்ல இருக்கு. பல முறை அந்த புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைன்லையோ இல்லை நேராக கூட டெல்லியில் போயிட்டு கேட்கும் பொழுது அந்த புத்தகங்கள் வந்து அவுட் ஆஃப் பிரிண்ட் பண்ணி அது வந்து இன்னைக்கு வந்து சர்க்குலேஷன்ல இல்லை அந்த புத்தகங்கள். ஏன் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ரைட்டிங்ஸ், டீச்சிங்ஸ், ஸ்பீச்சஸ் இதையெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா காங்கிரஸும் பிஜேபியும் வர விடாம தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். சரி, ஒரு சமயம் யூனியன் கவர்மெண்ட் தான் அப்படி இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஏன் வந்து அந்த புத்தகங்களை வந்து பிரிண்ட் பண்ணல, ஏன் வந்து கவர்னர்ஸ் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லல? அப்போ அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகங்களையும் ரைட்டிங்ஸையும் ஸ்பீச்சஸையும் தடுக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா D.Y. சந்திரசூட் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு ஸ்டாச்சு வச்சார். அந்த ஸ்டாச்சுவை திறந்து வச்சது வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் முர்மு அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க. அப்போ அம்பேத்கர் அவருடைய ஸ்டாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து வச்சிருக்காங்க ஜுடிஷியரி. அதே மாதிரி அம்பேத்கர் அவருடைய ஸ்டாச்சு எல்லா ஸ்டேட் அசம்பிளிஸ்லையும் டெஃபினட்டா இருக்கணும் வாசல்ல. காரணம் என்ன? அவர் இல்லாம அரசியலமைப்பு சட்டம் இல்லை, அரசியலமைப்பு சட்டம் இல்லாம நம்மளுக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ நம்மளுக்கு சுதந்திரத்தை வந்து கேரண்டி பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு ஈக்குவாலிட்டியை கேரண்டி பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு லிபர்ட்டியை கேரண்டி பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை உருவாக்கி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்குனது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவருக்கு ஸ்டாச்சு வைக்காம, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம எந்த லீடருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சொல்லுங்க? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கர் அவருடைய கான்ட்ரிபியூஷனை இந்த சர்ச்சைக்கு அப்புறம் எல்லா கட்சிகளும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இது ஏதோ அமித்ஷா அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல இந்த கமெண்ட் கொடுத்துட்டாரு, அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறது மட்டும் இல்லாம பிஜேபி, காங்கிரஸ், எல்லா ரீஜனல் பார்ட்டியும் அம்பேத்கர் அவருடைய டீச்சிங்ஸும் ரைட்டிங்ஸும் ஸ்பீச்சஸையும்
மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இட் இஸ் 75th இயர் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஏன்னா பல யூடியூப் டிஸ்கஷன்ஸ் நான் பார்க்குறேன். முக்கியமான சில பேர் வந்து பேசியிருக்காங்க அம்பேத்கர் அவர்களுக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. அந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸும் பார்க்குறேன். தயவு செஞ்சு அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒருத்தரும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் எடுத்து படித்தாலே தெரியும். அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல என்ன இருந்தது 1935ல, எப்படி வந்து அம்பேத்கர் அவர்கள் அதை கரெக்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி எவால்வ் பண்ணி நம்ம நாட்டுக்கு எப்படி கொண்டு வந்தாரு, நம்ம நாட்டோட தேவைக்காக எப்படி கொண்டு வந்தாருன்றதை டெஃபினட்டா எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஜஸ்ட் போர்ட்ரைட்டை மட்டுமே வச்சு அரசியல் பண்றதை விட்டுட்டு அம்பேத்கர் அவர்களுடைய டீச்சிங்ஸ்ல இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சோஷியல் ரிஃபார்ம் ஐடியாஸ் என்ன, சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாஸ் என்ன, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஐடியாஸ் என்ன, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஐடியாஸ் என்ன, ஈக்குவாலிட்டி ஐடியாஸ் என்ன, லிபர்ட்டி ஐடியாஸ் என்ன, ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன அப்படிங்கிறது தெரியாம தயவு செஞ்சு அம்பேத்கர் அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. டெஃபினட்டா அமித்ஷா அவர்கள் வந்து பேசுனது வந்து தவறுதான் அப்படிங்கிறது வந்து அது மாற்றுக்கிறதும் கிடையாது. நவநீத். நிச்சயமா சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி நவநீத்.